ஓம் சரவணபவா. தனுசு ராசிக்கு சனி பயிற்சி பலன்கள் 2025 எப்படி இருக்க போறதுன்னு பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கும் சனி பகவான் 4ஆம் இடமான அர்த்தாஷ்டம சனியா வரப்போறாரு. இந்த சனி பகவான் என்ன பலன்? கண்டிப்பா சுகஸ்தானத்தை அங்க அமர்றது உங்களுக்கு கொஞ்சம் உடல் சுகவீனத்தை கொடுக்க தான் செய்வாரு. ஒரு சிலருக்கு சின்ன சின்ன உடல் உபாதைகளை கொடுத்தாலும் அதை நம்ம இப்பயே கவனிச்சுக்கணும். உணவு விஷயத்துல கண்டிப்பா கவனம் வைக்கணும். ஏன்னா உணவு சம்பந்தமா உங்களுக்கு நல்ல ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணுவீங்க. திருப்பி அதுல விட்டுருவீங்க. நல்லா ஒரு சிலர் ஜிம்முக்கு போவீங்க. நல்லா உடல் ஆரோக்கியத்துக்காக வாக்கிங் போவீங்க. எல்லாமே செஞ்சாலும் அந்த உணவு முறையில சில மாற்றங்களை இந்த காலகட்டத்துல செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா கண்டதை சாப்பிட்டுட்டு உங்க உடலை கெடுத்துக்காதீங்க. பரம்பரையா வர்றது, பூர்வீக நோயா வர்றதெல்லாம் தவிர்க்க முடியாத விஷயம் வந்தாலும் நம்மளோட உணவு சம்பந்தமான விஷயத்த நிச்சயம் இந்த இந்த காலகட்டத்துல அது மூலியமா வர பிரச்சனைகளை நம்ம தவிர்த்துக்கலாம். அதுக்காக தான் இதை நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்றேன். இன்னும் இந்த சனி பகவானால என்ன பலன்? ரொம்ப நாள் ஏழரை சனி காலகட்டத்துல நீங்க கடந்து வந்தாலும் ஒரு நல்ல விஷயத்துக்காக ரொம்ப எதிர்பார்த்திருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு சொல்லுவாங்கல்ல, ஓடும் மீன் ஓட ஒரு மீன் வருமளவும் காத்திருக்குமாம் கொக்கு. அந்த அந்த வர வரைக்கும் அந்த காத்திருக்கிறதுக்கு ஆனா அமைப்பு ரொம்ப வாய்ப்புக்காக ஏதாவது ஒரு நல்ல வாய்ப்பு வருமா அப்படின்னு காத்துட்டு இருக்கீங்க. அது நல்லாவே தெரியுது. அதனால இந்த வரப்போற இந்த வாய்ப்பு எப்படிங்க வரும்? கண்டிப்பா வரும். ஏன்னா அர்த்தாமச சனி நல்ல சனி கூட இல்லையேன்னு சொல்லும். கண்டிப்பா கிடையாதுங்க. இந்த சனி பகவான் உடல் சுகவீனத்தை கொடுக்கலாம். அந்த மாதிரி குழந்தைங்க படிக்கிறீங்க, படிக்கிற காலகட்டத்துல கவன சிதறல் வரலாம். தேவையில்லாத இதெல்லாம் வரும். இது ஏன்னா 4ஆம் இடம் கல்வி ஸ்தானத்தையும் குறிக்கும். அது பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் கல்வி தடையெல்லாம் கொடுக்கும். அதெல்லாம் வரும். மற்றபடி பாத்தீங்கன்னா நீங்க இந்த வேலை வாய்ப்புகள்லயோ மற்ற விஷயத்துல நீங்க முன்ன வரீங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த குரு பகவான் 7ஆம் இடத்துல இருந்து இந்த அருள் புரியறதுக்கு அவர் காத்துட்டு இருக்காரு. நிச்சயம் நல்ல பலனை இந்த காலகட்டத்துல நீங்க பார்க்கலாம். அதை நீங்க இப்ப இன்னும் ஒரு 3-4 மாத காலகட்டத்திலே நீங்க கண்டிப்பா சொல்வீங்க. உங்களுக்கு அது புரியும். இப்பவே அதுக்கான ஆயத்தமான ஒரு காலகட்டமா உங்களால உணர்ந்திருப்பீங்க. இன்னும் கொஞ்ச காலகட்டத்துல அதுக்கான வாய்ப்பு உங்க கை மேல வருங்க. அதனால அதை பயன்படுத்துங்க. மற்றபடி இந்த உடல்நிலை சுகவீனம், இன்னொன்னு சொல்லணும்னா தாயார்கிட்ட ஒரு சின்ன சின்ன மனஸ்தாபங்களை கசப்புத்தன்மையை கொடுக்கறது சனி பகவான். அந்த கசப்புத்தன்மையை தாயாரிடம் வெளிப்படுத்தும். மாதிரி உறவினர்கள் மத்தியிலலாம் ஒரு சில கசப்புத்தன்மையை அவர் கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் இந்த 2.5 வருட காலகட்டத்துல நிச்சயம் இதை எப்பயாவது செஞ்சுட்டு போவார். கோச்சார ரீதியா சில கிரகங்கள் அங்க போகும்போது உங்க தசாபுத்தி படி அதை அங்க சந்திக்கும் போது ஒரு சிலருக்கு அந்த காலகட்டத்துல நடக்கலாம். மற்றபடி பாத்தீங்கன்னா குரு இந்த காலகட்டத்துல குருவானப்பட்டவர் 7ல நீங்க ரொம்ப நாள் ரொம்ப ஆழ் மனதுல ரொம்ப நாள் இருந்த விஷயம்லாம் இப்ப நிறைவேறும். அது ஒரு 4 மாத காலகட்டத்திலே உங்களுக்கு அது தெரிய வந்துருங்க. ஜூன் மாசத்துக்குள்ளேயே நீங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அது நடக்கும். மாதிரி வெளிநாடு பயணம் நீங்க போகணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா போவீங்க. அதுக்கு காற்று ராசியில ராகு அமர போறாரு. அது உங்களுக்கு அது உங்களோட ராசிக்கு 3ஆம் இடம். நிச்சயம் இதெல்லாம் உங்களுக்கு சேர்ந்து உங்களுக்கு உறுதுணையா இருக்க போறது. மேலும் 4ஆம் இடத்துல இருக்க அந்த